சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் தான் கூலி. இந்த படம் வர 14ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில இன்றைய தேதியில கூலி படம் தான் டாக் ஆஃப் த வேர்ல்டா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பும் பெற்றிருக்கு. இதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்து 50 வருடங்கள் ஆகியிருக்கு. இந்த 50 years ஆஃப் ஜேர்னில கூலி படம் ஒரு மிகப்பெரிய சிறப்பான படமா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன்ல வெளியாகிற படம்னால ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பும் இந்த படத்துக்கு இருக்கு. 1975 ஆகஸ்ட் 15 ரஜினிகாந்துடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதே மாதிரி இந்த 50 years ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியில் அதே ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகுது. லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கணும் சொல்லப்படுது. கூலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாட்கள் முன்னாடியே 1 மில்லியன் டிக்கெட் சேல்ஸ் ஆகியிருக்கணும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கூலி படம் 1000 கோடிக்கு மேலே வசூலாகணும் சொல்கிறாங்க. நாகார்ஜுனா, ஷோபின் ஷாஹிர், ஸ்ருதி ஹாசன், அமீர் கான், உபேந்திரன் ராவ் போன்றவர்களும் இந்த படத்தில் பல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பூஜா ஹெக்டே அண்ட் ஷோபின் ஷாஹிரோட மோனிகா பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ரசிகர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறதாகவும் பேசப்பட்டது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வச்சு ஒரு ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் எடுக்கிறதா இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு கீ ரோல் வேணும்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இல்லைன்னும் இப்போது சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு வேர்ல்டு வைடில் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகுது. டிக்கெட்ஸும் வேறு லெவலில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜுடைய இந்த கூலி படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்து 1000 கோடிக்கு மேல் வசூலாகணும், ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் எதிர்பார்க்குறாங்க.